ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சிறுதானிய உணவுகள் வந்து கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிறுதானியங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா திணை, வரகரிசி, சாமை, அது எல்லாமே சிறுதானியம் தான். இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. இந்த சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், சக்கரை பொங்கல், சாதம் எல்லாமே பண்ணலாம். ஒன்று ஒன்றா நான் வந்து ஒரு நாளைக்கு செய்து காண்பிக்கிறேன். இதில் வந்து மருத்துவ குணங்கள் அவ்வளோ நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் வந்து திணையில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த சிறுதானியங்கள்லாம் என்ன ஒன்றே ஒன்று நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து குறைஞ்சது நீங்கள் வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிறுதானியங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கணும். குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊறணும். நீங்கள் சாதம் வைக்கணும், பொங்கல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 hours அது ஊறிட்டு பண்ணினீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வந்து செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி சிறுதானியத்தில் நம்ம வந்து திணை பொங்கல் பார்க்க போகிறோம். திணை பொங்கல் திணை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான உணவு. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த திணை பார்த்திங்கன்னா இந்த பொங்கல், இதில் வெண்பொங்கல் செய்யலாம், ஸ்வீட் பொங்கல் செய்யலாம், கிச்சடி செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். நான் இன்றைக்கி திணையில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன். அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் 1 கப் வந்து திணை எடுத்து ஒரு 1.5 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு ஊற வைங்க, இல்லைன்னா அது வந்து இவ்வளோ கலராக இருக்காது. ஏன்னா திணையில் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் மண், கல் எல்லாமே இருக்கும். அதனால் கல்லை அரிச்சிட்டு இதை ஊற வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து இதே பாத்திரத்தில் 1/2 பாத்திரம் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 வந்து திணை அப்படின்னு சொன்னால் 1/2 வந்து பயத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், உப்பு, அவ்வளோதான். இதுக்கு முதல்ல வந்து நம்ம இந்த பயத்தம்பருப்பை லேசாக இலவருப்பாக வறுத்துட்டு இந்த பொங்கலில் போடுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பருப்பு லேசாக நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த லேசாக ஒரு வாசனை வருது. இந்த டைமில் எடுத்துடலாம். ஊற வச்ச தினையோடு இந்த பருப்பை போட்டு நல்லா ஒரு தடவை அலம்பிடுங்க. இப்போ இந்த கப்பில் 4.5 கப்பு தண்ணி வச்சுருங்க. நாலரை கப்பு தண்ணி வச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. உப்பை போட்டுட்டு கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே போட்டுடலாம். தூள் பெருங்காயமாக இருந்தால் தாளிக்கும் போது போடுங்க. 1 கப்பு தினை, 1/2 கப்பு வந்து பைத்தம்பருப்பு, 4.5 கப்புலேருந்து 5 கப்பு தண்ணி நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு குக்கரில் வச்சு மூடி 4லேருந்து 5 விசில், நம்மளுடைய குக்கரை பொறுத்து நம்ம எப்படி வேக வைப்போங்கிறத பொறுத்து கொஞ்சம் குழைய இருக்கணும். அதனால் 4, 5 இல்லைன்னா 6 விசில் விட்டுக்கலாம். பொங்கல் பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா இது அப்போ வந்து இறுகிக்கும். நம்ம இப்போ வந்து இதுக்கு தாளித்து போட்டுடலாம். நம்ம வச்சுருக்கிற நெய்யில் கொஞ்சம் இதில் போட்டுடலாம். நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்துக்கிட்டேன். மிளகு, ஜீரகம், இஞ்சி, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டேன். பெருங்காயமும் போட்டாச்சு. நம்ம இப்போ இதை வந்து இந்த தாளித்து இதில் கொட்டிடலாம். அருமையான திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான். நீங்களும் இதை செய்து பாருங்கள். உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உணவுகளை நம்ம என்னமா சமைச்சு சாப்பிடுவோம். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நான் வரக்கூடிய எபிசோட்ஸ்ல எல்லாம் நிறைய இந்த மாதிரி மில்லட்ஸ் இருக்கிற ரெசிபிஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.